ஸ்ரீடெக் நேயர்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கம். நம்ம ரீசெண்டாக பார்த்தோம் ப்ரீமியரோட மொபைல் வெர்ஷன் வந்து லான்ச் ஆகிருக்கு. ஸோ நான் கூட என்னோடய ஐபேடில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்கன்றத. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அட் ப்ரெசென்ட் எனக்கு தெரிஞ்சு இது iOS டிவைஸ்லேயும் அப்புறம் ஐபேட் ஓஎஸ்லேயும் தான் அவைலபிளாக இருக்குது. கூடிய சீக்கிரம் ஆண்ட்ராய்டு கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ஆப் ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகே, ஸ்டார்டிங் நமக்கு இந்த மாதிரி லுக்கோட வருது. இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நியூ ஃப்ரம் ஃபோட்டோ லைப்ரரி. ஸோ இது கிளிக் பண்ணால் நம்ம டைரெக்டாக ஃபோட்டோ லைப்ரரியிலேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபைல்னு ஒரு தனியாக இருக்கும் ஐபேட்லேயும் iOSலேயும். ஸோ ஃபைல்ஸ்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி ஃப்ரெஷ்ஷாக ஒரு பிளாங்க் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணால் கூட அது கூட இருக்குது. சில நேரத்தில் நம்ம வந்து ஏதோ ஒரு வீடியோலேருந்து நம்ம ஆடியோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்கும், அது கூட இங்கே கொடுத்துருக்காங்க. கேப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜென்ரேட் இமேஜ் டு வீடியோ, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏஐ ஃபீச்சர்ஸு. இதுக்கு கொஞ்சம் டோக்கன்ஸ் தேவைப்படுது. ஸோ பை டிஃபால்ட்டாக அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 10 கிரெடிட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்புறமும் உங்களுக்கு கிரெடிட்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து அது பர்ச்சேஸ் பண்ணணும். இங்கே பை ஆப்ஷன் கொடுத்தா நமக்கு என்ன பேக்கேஜ் இருக்குது பாருங்கள். 800 rupees மந்த்லி இருக்குது. அதே வந்து இயர்லி பார்த்திங்கன்னா 6900. அது வந்து 575 மந்த்லி வருது. இந்த பேக்கேஜ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜென்ரேட்டிவ் ஏஐ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நம்ம அந்த ஃபீச்சர்ஸ் எதுவும் டச் பண்ண போகிறதில்ல. நமக்கு வந்து எது ஃப்ரீயாக இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸோட வருதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த அப்கிரேட் ஆப்ஷன் வருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹெல்ப் பேஜ்க்கு இங்கே இருக்குது. குவிக் ஸ்டார்ட் கைடிங் கொடுத்துருக்காங்க. இது கிளிக் பண்ணால் நமக்கு வீடியோஸ் காட்டுது. Welcome to Premiere Mobile. So எப்படி வந்து ஸ்டார்ட் Multi-track பண்ணணும் editing, அப்படின்னு precise controls, and Adobe's சொல்லியிருக்காங்க. best audio tools. அதே மாதிரி கலர் கிரேட் கூட இதில் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஸோ ஆர்கைவ் அச்சீவ் சினிமேட்டிக் கலர்ன்ற ஒரு கேப்ஷனில் அவங்களும் ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க. Giving your videos a ஸோ இந்த இடத்துல consistent வந்து and எப்படி வந்து creative look சினிமேட்டிக் has never been easier. Hi, கலர் I'm கிரேடிங் Lauren பண்ணுறது from வந்து the Adobe டுட்டோரியல்ஸ் Learn அவங்களே team, and கொடுத்துருக்காங்க. I'm here to 2 show you. டுட்டோரியல்ஸ் வந்து டிஃபால்ட்டாக நமக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரொஃபைல் சார்ட், ஹெல்ப் பேஜு, அதே மாதிரி ஃபீட்பேக் நீங்கள் கொடுக்கணுன்னு கொடுக்கலாம். கம்யூனிட்டி கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். டிஸ்கார்டுக்கு ஆப்ஷன் கூட இங்கே கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் வந்துச்சுன்னு நீங்கள் இங்கே போஸ்ட் பண்ணலாம். அடுத்தது நம்ம ப்ரொஃபைல் பிக்சரு. நான் வந்து என்னோடய ஜிமெயிலோட லாகின் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு செட்டிங்ஸில் வருது. ஸோ இது பார்த்திங்கன்னா 30th September தான் நமக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. வருஷம் வந்து 25.4.0. ஸோ நான் வந்து ஒரு வீடியோ சாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். அதில் எந்த ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம. இதுதான் வந்து நான் ரீசெண்டாக எடிட் பண்ண வீடியோ. ஸோ நார்மலாக வந்து நம்ம இங்கே ஒன்ஸு நீங்கள் இமேஜ் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன ஆப்ஷன் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ மெயின் எனக்கு பிடிச்சது என்னென்னா, நார்மல் டெஸ்க்டாப்பு ப்ரீமியர் ப்ரோவில் பார்த்திங்கன்னா இந்த வேவ்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி ஃபில்மோரில் கூட எனக்கு தெரிஞ்சு கூட இந்த மாதிரி வேவ்ஸ் காட்டும். இது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய நேரத்தில் அந்த சைலண்ட் ஃபீச்சர்ஸ் அந்த நம்ம வீடியோ எடுக்கும்போது சில நேரத்தில் நம்ம பாஸ் பண்ணியிருப்போம். அந்த பாஸ் பண்ணது வந்து இது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் அதை ட்ரிம் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு மேஜர் ப்ளஸ்ன்னு சொல்லுவேன். நமக்கு இதை தவிர்த்து நிறைய மொபைல் எடிட்டர்ஸ் இருக்குது. லைக் VN இருக்குது. அப்புறம் நான் யூஸ் பண்ணுறது ஒன்றுன்னு பார்த்திங்கன்னா இன்ஷாட் இருக்குது. அதில் எதுலேயுமே வந்து இந்த வேவ்ஸு, இந்த சவுண்ட் வேவ்ஸை காட்டுற மாதிரி ஃபீச்சர் எதுவுமே இல்லை. ஸோ இதில் இருக்குது. அதுதான் வந்து மேஜர் ப்ளஸ்ஸு, எனக்கு பிடிச்சது கூட. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இங்கே ரேஷியோ, அதாவது என்னென்ன ஆஸ்பெக்ட் ரேஷியோன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக உங்களுக்கு 4:3 வந்ததுன்னா அதை நீங்கள் எதர் வர்டிக்கலாகவும் இல்லாட்டி ஹரிசான்டலாகவும் மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதே மாதிரி அந்தந்த சோஷியல் மீடியா தகுந்த மாதிரி நீங்கள் கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ இந்த ரேஷியோஸ் எல்லாம் ப்ரீ பில்டாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ரேம் வந்து செட் ஆகுது. ஸோ இதில் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே பார்த்து இதுதான் வந்து டைம் லைனு. ஸோ டைம் லைனில் நமக்கு க்ளீனாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ தூரம் வருது எல்லாமே க்ளீனாக இருக்குது. ஸோ
ஸோ கீழே பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஸ்ப்ளிட்டு நார்மல் எடிட்டிங்க்கு நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஸ்ப்ளிட் ஆப்ஷன்ஸ் இருக்குதுல்ல, டெலிட் ஆப்ரேஷன்ஸு, அதே மாதிரி டூப்ளிகேட் பண்ணுறது. ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது செலக்ட் பண்ணி நான் இதை டூப்ளிகேட் பண்ணேன்னா சேம் அதே வந்து இன்னொரு வாட்டி டூப்ளிகேட் ஆகுது. ஸோ டூப்ளிகேட் ஆப்ஷன் இருக்குதுல்ல. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா வால்யூமு. நிறைய நேரத்தில் நம்ம மைக்கை வச்சு ரெக்கார்ட் பண்ணுவோம், அது வந்து அந்தளவுக்கு சவுண்டாக இருக்கா இல்லை நமக்கு தெரியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு அவங்களே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி ஒரு வேளை எடிட் பண்ணுறப்போ உங்களுக்கு வாய்ஸ் வந்து கம்மியாக தோணுச்சுன்னா இங்கே நீங்கள் வந்து 200% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் டபுள் த வால்யூம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோ ஃபேட் ஆப்ஷன் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோ ஆகி அதே மாதிரி எண்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு இந்த ஃபீச்சரு. ஸோ இது வந்து மெயினாக சாங்ஸ்க்கு அதுக்கெல்லாம் வந்து நல்லா யூஸ் ஆகும். பேக்ரவுண்ட் மியூசிக் எதுவும் இருந்ததுன்னா அது கூட நல்லா யூஸ் ஆகும். அப்புறம் என்ஹான்ஸ் ஸ்பீச்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து கிரெடிட்ஸு. ஸோ இது நீங்கள் என்ஹான்ஸ் கொடுத்தீங்கன்னா அது கிரெடிட்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு அது எடுத்துக்கும். இது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு உங்களோட ஆடியோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கொஞ்சம் பாட்காஸ்ட் இல்லை ஒரு மைக் குவாலிட்டி மைக் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி குவாலிட்டி கொடுக்கும் அது. அதே மாதிரி எக்ஸ்ட்ராக்கு ஆடியோ ஆப்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோவில் நான் வந்து ஆடியோ தனியாக பிரிக்கணும்னு நினைக்கிறேன்னா ஜஸ்ட் அது கிளிக் பண்ண உடனே பாருங்கள் ஆடியோ தனியாக எனக்கு வந்துச்சு. ஸோ ஒரு வேளை நான் இது வேணான்னா அதை வந்து அன்டூ பண்ணிக்கலாம். இங்கே ப்ரெஸ் பண்ணால் அன்டூ ஆகிடும். ஸோ எக்ஸ்ட்ராக்கு ஆடியோ வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வீடியோ எல்லாம் ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஆடியோ ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து மறுபடியும் ஏதாவது என்ஹான்ஸ் பண்ணி மறுபடியும் அட்டாச் பண்ணுறதுக்கு அந்த ஃபீச்சர் யூஸ் ஆகும். இன்னொரு ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவரு, வீடியோவில் பேக்ரவுண்ட் ரிமூவரு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக வந்திருக்கோம் முன்னாடி. இப்போது அதெல்லாம் ரொம்ப சிம்பிளிஃபை ஆகிடுச்சு. பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ இருக்குது. இதை வந்து நான் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரிமூவ் பேக்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்குது. பாருங்கள், ரிமூவ் பண்ணிடுச்சு. அந்தளவுக்கு பர்ஃபெக்டானு சொல்ல முடியாது. பட் இப்போ நிறைய ஷார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து அனிமேஷன் போயிட்டுருக்கோம். அதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ நான் வந்து அப்படியே ரீஸ்டோர் பண்ணிடுறேன். உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் பேக்ரவுண்டு வந்து ரிமூவ் பண்ணி ட்ரை பண்ணலாம். அப்புறம் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது, லுக்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே தான் வந்து நிறைய ஃபில்டர்ஸ் அவங்க ப்ரீடிஃபைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வார்மாக வேணுமா கூலாக வேணுமா, ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. அவங்க பிளாக் அண்ட் ஒயிட்டு ஃபில்ம், ஸோ ஃபில்டர்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த இடத்துல தான் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இதுதான் வந்து நான் இன்னொரு லெவலும் சொல்லுவேன். இந்த இடத்துல தான் வந்து மேஜர் கலர் கிரேடிங்கு அப்படின்னு என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இதை வச்சு நீங்கள் விளையாடலாம். இதில் பார்த்திங்கன்னா நல்ல கிரேடிங்ஸ்க்கு என்னென்ன தேவையோ அந்த ப்ரைமரி செட்டிங்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் முதல்ல நம்ம பார்த்த மாதிரி சினிமேட்டிக் கலர் கிரேடிங் வந்து இதில் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் ஒப்பாசிட்டி, இது வந்து ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் லைட் பண்ணுறதுக்கு டார்க் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ மல்டிபிள் லேயர்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு வீடியோ வந்து ஸ்பீடப் பண்ணுறதுக்கு இங்கே ஸ்பீட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்லோ பண்ணுறதுக்கு ஸ்பீட் பண்ணுறதுக்கு இங்கே ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி ஒரு வீடியோ வந்து ரிவர்ஸ் பண்ணோன்னா கூட இங்கே நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் அந்த இடத்த வந்து ஃப்ரீஸ் பண்ணி விட்டோம். ஒரு இமேஜ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிரும் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணோன்னே எனக்கு ஒரு இமேஜ் இங்கே க்ரியேட் பண்ணி விட்டுச்சு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்குற ஒரு ஆப்ஷன்ஸ். இது கூட வந்து நீங்கள் இன்னும் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா டைட்டில்ஸ் இல்லை கேப்ஷன்ஸ் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி மியூசிக்கு, இது கூடவே மியூசிக்கும் ஆடியோஸும் ஆட் பண்ணலாம். ஸோ மியூசிக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோ ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வாய்ஸ் ஓவர் கூட இந்த ஆப்லேருந்து நீங்கள் கொடுக்கலாம். உங்கள்கிட்ட சவுண்ட் ட்ராக்ஸ் எதாவது இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். வாய்ஸ் ஓவர் நீங்கள் கொடுக்கலாம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இங்கே ப்ரீடிஃபைன் கொடுத்துருக்காங்க.
நீங்களே வந்து ஏஐ மூலமாக சவுண்ட் எஃபெக்ட் ஜென்ரேட் பண்ணணுன்னா அந்த ஆப்ஷன் இருக்குது. அது அகைன் கிரெடிட்ஸ் சம்மந்தப்பட்டது. அப்புறம் இதுதான் இந்த ஃபைல்ஸ் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து வீடியோஸில் இமேஜ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது கூட ஃபோட்டோ லைப்ரரின்னு உங்கள் டிவைஸ்லேருந்து, அதே மாதிரி அடோபியோட ஸ்டாக் இமேஜஸ் நீங்கள் ஏதாவது எடுக்கணுன்னா அது நீங்கள் ஏஐ மூலமாக ஜென்ரேட் பண்ணணுன்னா அது ஏஐ மூலமாக ஸ்டிக்கர் ஜென்ரேட் பண்ணணும், இல்லை இமேஜ் டு வீடியோ ஜென்ரேட் பண்ணணும், அந்த ஆப்ஷன்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இமேஜில் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு அப்புறம் கேப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. கேப்ஷன்ஸ் என்ன லாங்குவேஜ் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது க்ரியேட் ஃப்ரம் ஆல் ஸ்பீச். ஓகே, பர்மிஷன் கேட்குது, அலோவ் பண்ணுறேன். என்ன க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்ன லாங்குவேஜ், ரீஜனல் லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுதா இல்லையான்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம வேறு லாங்குவேஜில் பேசினாலும் அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணுது. ஓகே, இது நீங்கள் ஃபார்மேட்டு ஸ்டைல் கூட மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபாண்ட்டு சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது நல்லா இருக்கு. இந்த ஃபீச்சர் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து அப்புறம் கலர்ஸ் மாற்றிக்கலாம், அனிமேஷன் கூட ஆட் பண்ணிக்கலாம் எப்படி வேணுன்றது. ஓகே, கேப்ஷன்ஸ் இருக்குங்க. கேப்ஷன்ஸ் ஒரு நல்ல ஃபீச்சர். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் உங்களுக்கு எதாவது ட்ரான்ஸ்லேஷன் வேணுமோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்லேஷன் கூட கிடைக்குங்க. அதுக்கு இந்த மாதிரி ட்ரான்ஸ்லேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க. அவுட்ரோ இது வந்து எட்ஜில்ன்றதுனால அவுட்ரோ ட்ரான்ஸ்லேஷன்ஸு ஃபேட் அவுட் ஆகணுமான்றது. அதே மாதிரி இன்ட்ரோ கூட ட்ரான்ஸ்லேஷன்ஸ் இருக்குது, ஃபேட் இன் ஃபேட் அவுட். இன்பிட்வீன் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரான்ஸ்லேஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. பார் ஸ்வைப், கிராஸ் ஃபேட், ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இது ஒன்றும் ரொம்ப மெயினாக நான் இங்கே டிசப்பாயிண்ட் ஆனது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஒரு ஷேக்கிங் எஃபெக்ட்டு, அந்த மாதிரி ஒரு கேஷ் ஃப்ளோ பண்ணுற மாதிரி எஃபெக்ட், அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. மேபி கூடி சீக்கிரம் எல்லாமே வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோ தான். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரவே இருக்குது. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.